ராமநாதபுரத்தில் பசுமை பூங்காவை உருவாக்கி அதனை பராமரித்து வருபவர் ஒரு காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், சுபாஷ் சீனிவாசன். இவர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவர் தன் பணிநேரம் முடிந்து கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் ராமநாதபுரம் சேதுபதிநகர் பகுதியில் உள்ள ஒரு குளத்தை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கும் பணியை சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு பட்டினம்காத்தான் ஊராட்சி நிர்வாகம் உதவ முன் வர இப்போது அன்னை சரஸ்வதி மகளிர் பசுமை பூங்காவாக உருவெடுத்து நிற்கிறது. இதில் அப்பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தலின்படி பள்ளி கல்வித்துறை ஒரு மரம் என் தாய்க்காக திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர் மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு சுபாஷ் சீனிவாசன் தான் உருவாக்கிய மரக்கன்றுகளை வழங்கி மரக்கன்றுகளை நட செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இவரது சேவையை பாராட்டி தமிழகரசு பசுமை முதன்மையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் இவரை பசுமை காவலர் என்றே நாம் அழைப்போம். கொட்டையில் குழி தூண்டி அது பதியம் போடணும். பதியம் போட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி கண்டு வரும். இது என்ன செய்யணும்னா இது தாய்மடின்னு சொல்கிறது. இதில் இப்படி அவங்க பலா போட்டு வச்சுருக்கோம். பலா போட்டது இப்போ இனிமேல் செய்யணும்னா இதை எடுத்து பைய போட்டு தனித்தனியாக இந்த மாதிரி பாத்தி வச்சு அப்படியே இது பண்ணணும். இது நெல்லி. இது குதிரை பிடுங்கன். இது அரசு. இது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்திற்கு அது. ஆமாம், இது பேர் கடம்பா. இது கடம்பா மரம். இது பேர் கடம்பாங்கிறது. இது மகிழம். இது பூவரசு. இது இந்த ஈட்டி வகையை சேர்ந்தது. இது அதே மாதிரி இது வேம்பு. இது நீர் மருது. இது நம்ம புங்கன் இதே மாதிரி தான். நம்ம தாய்மடியை கீழே கொஞ்சம் குழி ஒரு 1.5 அடி 2 அடி குழி தோண்டிட்டு விதைகளை பரப்பி அது மேலே மண் போட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைச்சி ஒரு அடி 1.5 அடி வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா பை எடுத்து அந்த விதைகளை வச்சு நம்ம பதியம் போட்டு இதே மாதிரி கண்டு மாதிரி வச்சுட்டு பெருசானவொன்னே என்ன செய்யணும்னா பை மாற்றி வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே கொண்டு போய் நிலத்தில் நட்டுலாம். இது ஃபுல்லாக புங்கன். இந்த ஏரியா ஃபுல்லாக புங்கன். இது புளி வகை சேர்ந்தது. இது குதிரை பிடுங்கன்னு சொல்கிறது. பூதகரப்பான் என்ற குதிரை பிடுங்கன். இது எப்படின்னா இதனுடைய விதை ரொம்ப வீரியமானது. நம்ம சத்து குறைவான புள்ளைகளுக்கு இதை கொடுக்கலாம். ரொம்ப சத்தாக இருக்கும். இது நம்ம கிடைக்கல. சென்னையிலேருந்து கமிஷனர் ஹவுஸில் முருகன் சொல்லி ஒரு டிரைவர் இருக்கார், போலீஸ்காரர். அவர் அப்புறம் சரவணன், அவர் பேர் முருகன் என்ற சரவணன். அவர் என்ன செய்யறாருன்னா அவர் நம்மளுக்கு கொடுத்தாரு. அந்த விதைகளை தபால் மூலமாக கொரியர் மூலமாக அனுப்பிச்சுட்டாரு. இப்போ அதுகளை இப்போ பதியம் போட்டு இப்போ கண்டை உருவாக்கி இப்போ நம்ம அன்னை சரஸ்வதி பூங்காவில் இப்போ நம்ம நடப்போகிறோம். ஏற்கனவே பல மரங்கள் நட்டிருக்கோம். இப்போ புது வகையானது இது ரொம்ப அபூர்வமானது, நமக்கு கிடைக்காதுன்னாங்க. அதனால் இப்போ அதை எடுத்து வந்திருக்கோம். நவா இருக்குது, கடம்பா இருக்குது, புன்னை இருக்குது. இது மாதிரி எந்த விதையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா அதை பதியம் போட்டு ஒன்றும் 2 வகையாக இருக்குது. ஒன்று தாய்மடி மண்ணில் இப்போ பதியம் போட்டு அதுலேருந்து முளைக்க வைக்கிறது. இன்னொன்று நேரடியாகவே
பையில் வந்து என்ன செய்யறோன்னா மண்ணை நிரப்பி அதில் விதைய வச்சு நம்ம வந்து என்ன செய்யணும்னா அது கண்டு கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா அதே முளை விட்டுரும். அப்படியே கண்டாகி அப்படியே டேரெக்டாக என்ன செய்யணும்னா அதை நம்ம ஊண்டிடலாம். ஒரு 3 மாதம் வந்தோம்னா ஒரு 1.5 அடி 2 அடிக்கு கூட வரும். நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்தோம்னா வந்துடும். ஏன்னா இப்போ வந்து காலநிலை மாற்றத்தினால வந்து பாருங்கள், இப்போ வந்து கடுமையான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மழை பெய்யுது. அது மாதிரி மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது. மாற்றி மாற்றி இப்போ காலநிலை மாற்றத்தினால ஏற்படுறதுனால நம்ம என்ன செய்யணும்னா இது காரணம் வந்து என்ன செய்யணும்னா மரங்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் காற்று மாசு ஏற்படுறது. அதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும், மரம் நட்டே ஆகணும். இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் கூட இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் பள்ளி மாணவர்கள் வந்து அவங்க தாயின் பேரில் வந்து கண்டு நட சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பிரகாரம் தான் இன்றைக்கி வந்து பாப்பா வந்து நம்ம அன்னை சரஸ்வதி பூங்காவில் வந்து இன்றைக்கி தாயோடு சேர்ந்து இப்போ மரக்கண்டு நட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூல் பேர் என்னம்மா, உங்கள் பேர் என்னம்மா கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் விவேகா. ஸ்கூல் பேர் வந்து வல்பாரி முனிசிபல் மிடில் ஸ்கூல். ஆமாம், அவங்க இப்போ நட்டுருக்காங்க. அவங்க கையால் இன்றைக்கி இப்போ மரக்கண்டு நட்டுருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மாணவர்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு பள்ளியில் வந்து இடம் இல்லைன்னா கூட நீங்கள் இங்கே ராமநாதபுரம் நகருக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இங்கே வாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு இடம் இருக்குது, நம்ம இங்கே மரக்கண்டு நட்டுக்கிறலாம். அதே மாதிரி நீங்கள் மரக்கண்டுக்கூட வாங்கிட்டுலாம் வர வேணாம். இங்கே நம்மகிட்டே போதுமான மரங்கள் இருக்குது, நம்ம உங்கள் கையால் நட்டுக்கிறலாம். ஒவ்வொரு மாணவர்களுமே கண்டிப்பாக மரக்கன்று நடணும். மரத்தினுடைய அதனுடைய பலன்களை நம்ம வர சந்ததியினருக்கு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ பணம் பொருள் வந்து சேரிச்சு பிரயோஜனம் கிடையாது. நல்ல சுகாதாரமாக இருக்கணும். அவங்க சுகாதாரமாக இருக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம மரங்கள் வைக்கணும். இந்த பூமி தாயை வந்து என்ன செய்யணும், சூடாக்கக்கூடாது. சூடாகுச்சுன்னா பல வகையான பிரச்சனைலாம் வரும். அது வந்து அது அமைதியாக குளிர்ச்சியாக வச்சுருந்தா நம்மளுடைய எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அதனால் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமையாக நினச்சி நீங்கள் மரக்கன்று நடுங்க. இது ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரக்கண்டாவது நடுங்க. ஒரு தனி நபர் நடணும், நீங்கள் குடும்பத்துக்காவது ஒரு மரக்கன்று நடுங்க. ஏன்னா வருங்காலம் வந்து ரொம்ப போர்களாலையும் மற்ற ஆராய்ச்சினாலையும் வந்து என்ன செய்யணும், அந்த பூமி வந்து இந்த ரொம்ப சூடாகிக்கிட்டு இருக்கு. அதாவது காற்று மாசு ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்று மாசு இருக்கு. நம்ம வந்து பூமி வெப்பமாகிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கணும்னா நம்ம வந்து மரங்கள் நடணும். எல்லாரும் இந்த நல்ல நேரத்தில் மரம் நடணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.